அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3. ரைட் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,4,9,16,25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் செட் பில்டர் ஃபார்ம். இதை எந்த ஃபார்மில் எழுதணுமா? செட் பில்டர் ஃபார்மில் எழுதணுமா? நமக்கு எந்த ஃபார்மில் ஆல்ரெடி இங்கே இருக்குது? ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதுன்னு பார்ப்போம். நீங்கள் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் போட்டுட்டு இது நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதுறனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். போன இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் மாற்ற சொன்னாங்க. இந்த தடவை செட் பில்டர் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. போன தடவை கொடுத்த சம்மை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸியாக பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இது இங்கே என்ன எழுதணும், இந்த அப்படியே ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இது எல்லாமே 1லேருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது நேச்சுரல் நம்பராக அதை நம்ம போட்டுக்கணும். இப்போ இது நம்ம எடுத்து எழுதின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே மெயின் ஆன்சர் எழுதணும். எப்போவுமே மெயின் ஆன்சர் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் ஆன்சருக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். நான் உங்களுக்கு ரஃபாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக போடணும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஏன்னா என்னங்கிறது என்ன, இந்த டிஜிட். ஓகேவா? இந்த டிஜிட்டை தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொடுத்துருக்க 1ங்கிறது ஒரு டிஜிட், என்னங்கிறது என்ன 4, இப்படியே நிறைய போகும். இந்த எண்ணை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த இது வந்து 4 கிடையாது, இது வந்து 2. ஓகேவா? இந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு மேலே உள்ள டிஜிட் வந்து கிடைக்குது. அங்கே தான் நமக்கு n ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்கிறது, இந்த கேபிட்டல் எண் என்னது, நேச்சுரல் நம்பர். இந்த கேபிட்டல் எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் நம்பர். ஓகே, அதுதான் இந்த கேபிட்டல் எண். நம்ம இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எழுதுகிறப்போ நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பெருசாக உங்களுக்கு 5 மார்க்லாம் வராது. இது ஜஸ்ட் ஒரு 2 மார்க்கில் வரும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம படிக்கிற விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம எப்போவுமே புரிஞ்சு படிக்கணும். மார்க்குக்குன்னு படிக்கக்கூடாது. நம்ம புரிஞ்சு படித்தாலே நம்ம 100 out of 100 வாங்க முடியும். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.